தேர்தல் ஆணையம் செத்துருச்சு, தேர்தல் ஆணையம் ஒன்றுலாம் போயிடுச்சு, ஒரு திருடர் ஓட்டு திருட்டுக்கு துறை போயிட்டு இருக்குது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை, உண்மையான குற்றச்சாட்டு தான் அது. அந்த குற்றச்சாட்டை மக்களிடம் கொண்டு போய் பெரிய அளவில் சேர்க்கிறதுக்கு பதிலாக யாரை திருடன் என்று சொல்கிறார்களோ அதற்கு துணை போன அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் என்று சொல்கிறார்களோ, ஞானேஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு அவர் நடத்துகிற தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல் திருவிழாவிலே பங்கு பெறுவது என்பது ஏற்கனவே கொஞ்ச நெஞ்ச பிரச்சாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் அதில் குழி தோண்டி புதைக்கிற ஒரு வேலையை தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. போய் ராகுல் காந்தி போய் மறுபடியும் பீகாரில் ஓட்டுச்சேரி நடந்துச்சு, அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மோசடி செய்து விட்டது என்று சொன்னால் இளைஞர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா? எப்போ நீ தான் பிரச்சாரம் பண்ணால் தவறுன்னு சொன்னால் மறுபடியும் நீனே போய் கலந்துக்கிட்ட, உன்னை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், மறுபடியும் தோற்று போயிட்டேன் என்றுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த ஓட்டுச்சோரி, ஓட்டு திருட்டு, தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுகள், மோசடிகள், எஸ்ஐஆர் போன்ற எல்லாமே இன்மட்டுக்கு பேச முடியாத அளவிற்கு ஒரு நிலையை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துகிறாங்கன்றதான் யதார்த்த உண்மையா இருக்கு. தேர்தலை இந்தியா கூட்டணி புறக்கணித்திருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிஜேபி ஜெயிச்சிருப்பான், உண்மைதான். தேர்தலை புறக்கணித்திருந்தால் இன்னைக்கு 202 இடங்கள் வெற்றி பெற்ற பிஜேபி என்டிஏ கூட்டணி இன்னும் ஒரு 20-30 சீட்டு கூடுதலா ஜெயித்திருக்கும், உண்மைதான். ஆனால் எதிர்ப்பாளர்களே கலந்து கொள்ளாமல் பிஜேபியே நின்று பிஜேபியே ஜெயித்து விட்டது என்ற கருத்து மக்களிடம் பரவலாக வந்திருக்கும். காரி உமிழக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கும். இன்னைக்கு இமாலய வெற்றி என்று பேப்பர்ல எழுத முடியாது, உலகமே காரி உமிழும். இந்தியா கூட்டணி என்பது ஒரு மண் குதிரையாகத்தான் எனக்கு இருக்குது, நம்பி பயணிக்க முடியாது என்கிற அளவில் தான் இருக்குது. ஆகவே இந்த மண் குதிரைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய மக்கள் இந்த தேர்தல் ஆணையத்தையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலையும் தூக்கி எறிய வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும். அதற்கு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் கிழித்தெறிகின்ற போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அத்தகைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும், ஜனநாயகத்தை மீட்டமைக்க முடியும். அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக எக்ஸிட் போலெல்லாம் ஒரு 120 இடங்களில் 130 இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 202 இடங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறது. அதற்கு எதிராக போட்டியிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள், ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் காரணம் என்று பல்வேறு அலசல்கள் இப்போ யூடியூப்லேயும் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி கூட்டணி வச்சுருந்தா பரவாயில்ல, அப்படி கூட்டணி வச்சுருந்தா பரவாயில்ல, இவ்வளோ சீட் ஷேரிங் இப்படி பண்ணியிருந்தால் பரவாயில்ல, காங்கிரஸுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கணும், அப்படி இப்படின்னு பல்வேறு மயிர் விளக்கும் வாதங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விவாதத்தை நோக்கி நான் பேசவில்லை, அதற்காக அல்ல இந்த வீடியோ. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு இந்திய உழைக்கின்ற மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை தெளியிருக்கிறது. இதிலிருந்து ஒரு பாடத்தை, அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். பீகாரில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக என்னென்னவெல்லாம் இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் பேசினார்கள் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியும். இப்போ குறிப்பாக நிதிஷ்குமார், ஜேடியு நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அங்கே ஆட்சியில் பல்வேறு கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே ஒரு ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கும், அந்த எதிர்ப்பு அலை உருவாகி இந்த முறை தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார். நிதிஷ்குமார் என்பவர் இங்கே தமிழகத்தில் எடப்பாடி மாதிரியான ஒரு ஆள் தான், பிஜேபிக்கு அடிமையாக மாறிவிட்டார். அந்த அடிமைத்தனத்தினால் மக்கள் பிஜேபிக்கு எதிராக கோபத்தில் இருக்கிறாங்க. ஆகவே அவர் இந்த முறை தோல்வி அடைவது உறுதி. ஓட்டு பதிவுகள் கூட அதிகமாக ஓட்டு போலாக இருக்குது. அதனால பெண்கள் எல்லாம் இப்போ களத்தில் இறங்கி ஒரு மாற்றத்திற்காக ஓட்டளித்திருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார். இப்படி பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விஷயங்களும் பேசப்பட்டு வந்துச்சு. துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஓட விரட்டியிருக்கிறாங்க, அடித்து விரட்டிருக்கிறாங்க பீகார் மக்கள். ஆகவே அங்கே அவர்கள் தோல்வி அடைவது உறுதி என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அதற்கு மாறாக விஷயங்கள் நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவர்கள் பரிசீலிக்கிற பொழுது இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி கட்டி கொண்டிருக்குது, அதுதான் இன்னைக்கு இப்போ வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. தேர்தல் ஆணையத்தினுடைய இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பற்ற தவறான நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த தேர்தல் தோல்வி நடந்துருச்சு, தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மக்களுக்கு இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணியினர் ஒரு பெரிய அளவில் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடவில்லை அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடந்த தேர்தல்கள் எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்குது, குறிப்பாக பீகாரில் எப்படி நடந்து இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னு சொன்னால், தேர்தல் ஆணையம் பிஜேபியோட வச்சுக்கிற கூட்டணி, இதை பற்றி இவர்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க
அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையமே ஒரு திருட்டு கும்பலுக்கு துணை போகுது, பிஜேபி என்ற திருட்டு கும்பலுக்கு துணை போயிடுச்சு, தேர்தல் ஆணையமே செத்து விட்டது, தேர்தல் ஆணையம் ஓட்சோரில் ஈடுபட்டிருக்குது என்று கிட்டத்தட்ட 3 பிரஸ் மீட்லேயும் ஒவ்வொரு ஹரியானா மாநிலத்தில் அல்லது மகாராஷ்டிரா மகாதேவபுராவில் நடந்தது, இப்படி பல்வேறு மாநிலங்களிலே நடந்த ஓட்டு திருட்டுகளை ஒன்றொன்றாக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அம்பலப்படுத்தி அதை போல எல்லா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆங்காங்கே பல்வேறு வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு போய் சென்றடையவில்லை, மக்களுக்கு அதை பற்றி தேர்தல் ஓட்சோரியை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்த கள நிலவரம் என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை குழுவினர் போய் ஆய்வு செஞ்சு பீகாரில் ஆய்வு செஞ்சாங்க. அவர்களுடைய ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பீகாரில் உள்ள பிரச்சனை மைக்ரேஷன், பீகாரில் உள்ள பிரச்சனை வறுமை, பீகாரில் உள்ள பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் என்று அவர்கள் வந்து ஆய்வு பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஓட்சோரி பற்றியெல்லாம் பெரிய அளவில் பேசலன்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல் இந்த இந்து பத்திரிகையும் அது போல சொல்லியிருக்குது. இப்படி இவர்கள் செய்த பிரச்சாரம் என்பது ஓட்சோரி சம்பந்தமான பிரச்சாரம் என்பது மக்களிடம் போய் பெரிய அளவில் சேரலை அப்படின்றது தான் இருக்குது. இந்தியா கூட்டணி கட்சியினர் இது போன்ற பிரச்சாரத்தை வெகு மக்கள் மத்தியிலே தேர்தல் ஆணையம் செத்துருச்சு, தேர்தல் ஆணையம் ஒன்றுலாம் போயிடுச்சு, ஒரு திருடர் ஓட்டு திருட்டுக்கு துறை போயிட்டு இருக்குது என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை, உண்மையான குற்றச்சாட்டு தான் அது. அந்த குற்றச்சாட்டை மக்களிடம் கொண்டு போய் பெரிய அளவில் சேர்க்கிறதுக்கு பதிலாக யாரை திருடன் என்று சொல்கிறார்களோ, யாரை ஓட்டு திருடன் என்று சொல்கிறார்களோ, அதற்கு துணை போன அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் என்று சொல்கிறார்களோ, ஞானேஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு அவர் நடத்துகிற தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல் திருவிழாவிலே பங்கு பெறுவது என்பது ஏற்கனவே செய்த கொஞ்ச நெஞ்ச பிரச்சாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் அதில் குழி தோண்டி புதைக்கிற ஒரு வேலையை தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள், தில்லுமுள்ளுகள், அயோக்கியத்தனங்கள், கொலைபாதகம், சட்டவிரோதம் என்பது அதனுடைய பரிமாணம் என்பது மிக பிரமாண்டமாக இருக்குது. அந்த வகையில் அதை வந்து அம்பலப்படுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்யலை அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், பீகாரில் எப்படி தேர்தல் தேதி அப்படின்றது வந்து அக்டோபர் 6ஆம் தேதி அன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. ஆனால் அதற்கு முன்னதாக 10 நாள் முன்னதாக செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறார். முக்கிய மந்திரி மகிழா ரோஜர் யோஜனா என்று சொல்லக்கூடிய மகளிருக்கு 10,000 ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கிலே போடக்கூடிய கிட்டத்தட்ட 75 லட்சம் பேருக்கு அந்த வங்கி கணக்கிலே போடக்கூடிய அந்த திட்டத்தை அறிவிக்கிறார். அப்படி 20,000 கோடி ரூபாய் அந்த வங்கி கணக்கிலே போடப்படுது. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் போதே போடப்படுது. ஆனால் இந்த திட்ட அறிவிப்பு என்பது தேர்தலுக்கு முன்னதாக சொன்னது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயம். ஆக இதை சட்டப்படி பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி அறிவித்த அறிவிப்பு அப்படின்றது வந்து சட்டப்படி சரியானது. ஆனால் இது வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அவங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் விழுவுது. இதுதான் வந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் கூட்டிணைந்து திருட்டுத்தனமாக இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான், ரூம் போட்டு யோசித்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்போ இந்த 10,000 ரூபா போட்டது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்திருக்குது. 20,000 கோடி ரூபாய் என்பது அரசு பணத்தை எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அந்த 20,000 கோடி ரூபாய் பீகாரினுடைய வருமானத்தில் 1/3 ஒரு பங்கு அரசு பணத்தையே எடுத்து கொடுத்து ஓட்டு வாங்கி மீண்டும் வெற்றி பெறாங்க. எவ்வளவு பெரிய கிரிமினல் தனத்தை செய்கிறார்கள் இவர்கள். இதே சேம் பேட்டர்னில் தான் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் இதே வேலையை செய்தார்கள். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு மக்கள் நலத்திட்டம் அறிவிக்கப்படுது. அதாவது 2 கோடி விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு 6,000 ரூபா கொடுக்குற அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தவணை 2,000 ரூபா அந்த அமௌண்ட் வந்து விவசாயிகளுக்கு அறிவிக்கிற திட்டத்தை அக்டோபர் 5ஆம் தேதி 2024 சென்ற ஆண்டில் அறிவிக்கிறாங்க. அடுத்த 15 நாளிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அந்த திட்டம் என்பது தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல், அந்த தேர்தலுக்கு முன்னதாக 10 நாள் 5 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கான அக்கௌண்ட்லையும் போய் விழுவுது. இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அறிவிப்பது, அந்த திட்டத்தினுடைய பயன் வந்து அந்த தேர்தல் நேரத்திலே அவர்கள் கைக்கு கிடைப்பதை போல செய்து அந்த வகையிலே வெற்றி பெறுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாராஷ்டிராவில் உரிய நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படலை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்ட தேர்தல் நடக்குது. அதனை தொடர்ந்து ஏப்ரல் மே மாதத்தை தொடர்ந்து 5 மாதங்களில் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடத்தணும். அந்த அடிப்படையில் அக்டோபர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மாதம் தள்ளி நவம்பர் 20 தான் தேர்தலை வச்சுச்சு. ஏன் இப்படி 1 மாதம் தள்ளி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது? ஏன் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னால், இந்த இன்பிட்வீன் டயத்தில் தான் இவர்கள் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. இந்த 5 மாதத்தில் மட்டுமே 42 லட்சம் ஓட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குது. எப்படி 2019 to 2024 அந்த 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட இந்த 5 ஆண்டுகளில் 32 லட்சம் ஓட்டுகள் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அடுத்த 5 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட இந்த 5 மாதத்தில் மட்டுமே 42 லட்சம் ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க? அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற தொழிலாளர்கள்லாம் மகாராஷ்டிராவுக்கு வேலைக்கு போய் அங்கே கூடிய ஓட்டுரிமை வாங்கி ஜம்ப் ஆயிடுச்சா, ஓட்டு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டதா? அப்படின்னு கிடையாது. இப்படி ஓட்டு திருட்டுக்காகவே தேர்தல் தேதியை தங்களுடைய இஷ்டத்துக்கு போல பிஜேபியுடைய தேவைக்கு தகுந்தவாறு தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்படி ஒரே மாதிரியான திருட்டு வேலைகளைத்தான் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இணைந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்றத விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதை விட மிக முக்கியமான பிரச்சனை பீகாரில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது வந்து எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு முதல்ல தேர்தல் நடக்கும்போது செய்யக்கூடாது. ஏற்கனவே பல எஸ்ஐஆர் நடந்திருந்தாலும் தேர்தல் இல்லாத காலகட்டங்களில் தான் நடந்திருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே தேர்தலுக்கு இப்போ பக்கமாக வைத்துக்கொண்டு அனைத்து பேருடைய ஓட்டுரிமையை ரத்து செய்துவிட்டு 11 ஆவணங்கள் கொடுத்தால்தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை ஓட்டர்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க, ஓட்டுரிமையை பறித்து விட்டார்கள். இதை விட யோகேந்திர யாதவ்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 65 லட்சம் பேர் நீக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்த 35 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, ஏற்கனவே நீக்கிட்டாங்க. அந்த வகையில் 1 கோடி பேரை நீக்கிட்டாங்கன்றதுதான் யதார்த்த உண்மை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது ஒரு பக்கம். எஸ்ஐஆர் நடந்து முடிந்து இன்னைக்கு 65 லட்சம் பேரை நீக்கிட்ட பிறகு அதுக்கு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி ரீஅப்ளிகேஷன் போட்டு ஒரு 23 லட்சம் பேர் சேர்ந்துடுறாங்க. அந்த வகையில் 47 லட்சம் பேர் நீக்கப்படுகிறார்கள். அவங்க எப்படி நீக்கப்பட்டாங்க, அவங்க வந்து அந்நிய ஊடுருவல்காரர்களா, மைக்ரேஷன் ஆகி வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்களா அப்படின்ற எந்த தகவலும் சொல்லலை. எஸ்ஐஆர் முடித்து ஃபைனல் ரிப்போர்ட் சொல்லும்போது அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 7,42,00,000 பேர். நவம்பர் 6ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடந்து முடிந்து அந்த தேதி அந்த எண்ணிக்கை சொல்லுகிற பொழுது, வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சொல்லுகிற பொழுது 7,45,00,000 பேர் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. எப்படி 3 லட்சம் பேர் கூடுதலாக வந்தாங்க? ஆக இப்படி தேர்தல் ஆணையம் இப்படி ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகளை செய்து பல்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது நிரூபணமாயிருக்குது. அதே போல் 7 கட்ட தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்ட தேர்தல் என்பது மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு உகந்தவாறு அது அவனுடைய பிஏ போல, பர்சனல் அசிஸ்டன்ட் போல தேர்தல் ஆணையம் இன்றைக்கு செயல்பட்டு அது 7 கட்ட தேர்தலை வந்து வகுத்து கொடுத்தாங்க. இப்படி இந்த வகையில் இப்படிதான் தேர்தல் ஆணையம் என்பது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற நடைமுறையை கொண்டு வந்து வாக்குரிமையை பறிப்பது, குடியுரிமையை பறிப்பது என்கிற வேலையை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வந்து செய்துக்கிட்டு இருக்குது எஸ்ஐஆர் என்ற பேரில். எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்பட்ட போது 2002 எப்படி நடத்தப்பட்டுச்சு என்பதற்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது. இப்படி ஒரு மோசடியான ஒரு ஆவணங்களை, பொய்யையும் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம். ஆக இவ்வளவு பிரம்மாண்டமான பொய்களையும் கொலைபாதகத்தையும் உரிமைகளையும் பறித்து இதுவரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு மக்கள் வந்து அந்த நேரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டு உரிமையையும் பறித்து அவர்களை நிற்கதியாக்குகின்ற கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை அச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது எல்லாரையும் தள்ளி விட்டுருக்குது. அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த விஷயத்தை இன்றைக்கி இந்தியா கட்சிகள் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை, இது இவ்வளவு வீரியத்தை பரந்துபட்ட மக்களிடம் போய் சொல்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட அளவுக்கு தேர்தலில் அது ஓட்டா மாறினா மட்டும் போதும் என்கிற ஒரு லிமிட்டோட, அந்த வரையறையோட ஏதோ எதிர்கட்சிகள் வந்து செய்கிற சாதாரண முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதை போல அம்பலப்படுத்தி விட்டு அடங்கி விட்டார்கள். இன்றைக்கு பீகாரில் இந்த ஓட் சோரி நடந்திருக்குது. இதெல்லாம் அம்பலப்படுத்துகிற இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று மீண்டும் அதே தேர்தல் ஆணையத்தோடு கைகோர்த்து அந்த திருவிழாவை மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ பண்ணுறது தேர்தல் பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு போகலனாலும் இந்தியா கூட்டணி அவர்கள் செய்த பிரச்சாரத்திற்கு நேர் எதிராக தேர்தலில் பங்கெடுத்து அந்த தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய தவறை மூடி மறைக்கிற மாதிரி அவர்கள் நடைமுறையிலே செய்திருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள். என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர் எதிரான செயல்பாடு, பேச்சு ஒன்று செயல்பாடு ஒன்றா இருக்குது. நீங்கள் பேசிய பிரச்சாரமே மக்கள்கிட்ட போய் சேராத போது மறுபடியும் போய் அது இப்போ தேர்தலில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்றைக்கி ஒரு விளையாட்டு இருக்குது. ஒரு விளையாட்டில் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துருச்சு, இருந்தாலும் நான் அந்த விளையாட்டில் பங்கு பெற்று விளையாட போகிறேன், எல்லாரும் வாங்க, இந்தாங்க டிக்கெட் வாங்கிங்க, 5000 10,000 ஒரு டிக்கெட் என்று அழைத்தால் மக்கள் என்ன கருதுவார்கள்? மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துருச்சுன்றா மறுபடியும் கூப்பிடுறானே, அப்படின்னா மேட்ச் பிச்சிங் நடக்கல போல, போய் பார்க்கலாம் அப்படி என்று போய் பார்க்க போவதை போல தேர்தல் ஆணையம் திருட்டு என்று சொல்லிக்கொண்டே தேர்தல் ஆணையம் ஊழல் முறைகேடில் ஈடுபடுது, திருட்டு கும்பலுக்கு சப்போர்ட்டா இருக்குது, தேர்தல் ஆணையம் செத்து விட்டது என்று சொல்லிக்கிட்டு மறுபடியும் அது நடத்துகிற திருவிழாவில் போய் கலந்து கொண்டு செயல்படுவது என்பது என்ன வகையில் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும்?
தேரை ஒரு பக்கம் வடக்கு இழுத்துட்டு மறுபடியும் தெற்க இழுக்கிற மாதிரி மக்களை குழப்புகின்ற, மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கி இந்தியா கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தமிழகத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் திமுக கட்சிகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்த்து பேசுனாங்க. தேர்தல் ஆணையம் தவறு செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இது அவசர கதியில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க. இப்படிலாம் செய்து கொண்டு பேசிக்கொண்டு தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்துக்கு அதன் மீது நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் செய்கின்ற இந்த தில்லுமுல்லைகள் மாதிரி தமிழகத்தில் அமல்படுத்துகின்ற எஸ்ஐஆரை எதிர்த்து முறியடிப்பதற்கு பதிலாக இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான 7 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை, குறிப்பாக திமுக காரர்கள்லாம் நாங்களாம் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், மக்களே ஒத்துழைக்காதீர்கள் என்று ஒத்துழையாமை இயக்கம் நடத்தலாம்ல. திருடன் என்று அறிவித்து கொண்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, செத்து விட்டுச்சுன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் நடத்துகிற மறுபடி தேர்தலில் இப்போ பீகாரில் தோற்று போனது போல் மறுபடி தோக்கக்கூடிய ஒரு தில்லுமுள்ளு வேலைகளுக்கு இவர்களே வழிவகுக்கிறார்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கட்சிகள் என்பது மக்களை குழப்புகின்ற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பல வகையிலே பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி. ஓட் ஷோரிங் நடத்தினார். ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டார். அங்கே லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய அந்த கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்தார்கள். அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தேர்தலிலே பங்கெடுப்பதுன்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே நேரத்தில் தேர்தல் புறக்கணிப்பு செய்து இந்த தேர்தல் ஆணையம் திருட்டுத்தனமானது, சட்டவிரோதமாக செயல்படுகிறது, ஓட்டு திருடுகிறது, ஆகவே நாங்கள் இது தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஒரு கணம் தேர்தலை இந்தியா கூட்டணி புறக்கணித்திருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிஜேபி ஜெயிச்சிருப்பான், உண்மைதான். தேர்தலை புறக்கணித்திருந்தால் இன்னைக்கு 202 இடங்கள் வெற்றி பெற்ற பிஜேபி என்டிஏ கூட்டணி இன்னும் ஒரு 20-30 சீட்டு கூடுதலாக ஜெயித்திருக்கும், உண்மைதான். ஆனால் எதிர்ப்பாளர்களே கலந்து கொள்ளாமல் பிஜேபியே நின்று பிஜேபியே ஜெயித்து விட்டது, என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விட்டது என்ற கருத்து மக்களிடம் பரவலாக வந்திருக்கும். காரி உமிழக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கும். இன்னைக்கு இமாலய வெற்றி என்று பேப்பரில் எழுத முடியாது. உலகமே காரி உமிழும். இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டது பிஜேபி என்ற கருத்து இளைஞர்களிடம் மக்களிடம் பற்றி கொண்டு மிகப்பெரிய கிளர்ச்சியை நோக்கி தள்ளப்படுவார்கள் இளைஞர்கள். ஆக அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது செய்யாமல் பேசுவதற்கு நேர் எதிராக செயல்பட்டு அதை ஒன்றுமில்லாமல் அவர்கள் செய்த பிரச்சாரத்தையே குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் செய்கிறேன். இன்றைக்கி போய் ராகுல் காந்தி போய் மறுபடியும் பீகாரில் ஓட்டு சேரி நடந்துச்சு, அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மோசடி செய்து விட்டது என்று சொன்னால் இளைஞர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா? எப்போ நீ தான் பிரச்சாரம் பண்ணால் தவறுன்னு சொன்னால் மறுபடியும் நீனே போய் கலந்துக்கிட்டா, உன்னை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், மறுபடியும் தோற்று போயிட்டேன் என்றுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த ஓட்டு திருட்டு, தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுகள், மோசடிகள், எஸ்ஐஆர் போன்ற எல்லாமே இன்மட்டுக்கு பேச முடியாத அளவிற்கு ஒரு நிலையை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திக்கிறாங்கன்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. இப்போ நாமெல்லாம் போய் பேசினாலும் கூட, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணால் கூட இப்போ இயக்கம் எடுத்துக்கிறோம். புரட்சிகர மக்கள் அதிகாரம் சார்பாக எல்லாரும் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துங்கள், எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாதீங்க, திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று நாம் பிரச்சாரம் பண்ணுறோம். ஆக இப்படி பிரச்சாரம் பண்ணால் என்ன தேக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியா கூட்டணி கட்சிகள் மொத்தமாகவே அதை புறக்கணித்து ஒத்துழைப்பு செய்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தினுடைய மூஞ்சில் கறி பூசுற மாதிரி இருக்கும். உலகமே காரி உமிழ்வதாக இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய ஞானேஷ்குமாரை கைது செய்வதை நோக்கி இந்த போராட்டம் தள்ளப்படும், இந்த எதிர்ப்பு மாறும். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் எந்த திசையில் வண்டியை இழுத்தார்களோ அதற்கு நேர் திசையில் கையை விட்டுட்டு போகிறாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள். ஆக இப்படிப்பட்ட மோசடியின் மூலமாக தாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற முடியும் என்ற நம்பிக்கையை, போலி நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இயேசு வர்றாரு, இயேசு உயிர்த்தெழ போறார் என்று சொல்வதை போல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தேர்தலில் நிற்கக்கூடிய வேலைகளை என்ன பேசுனாங்களோ அதுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பாதை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்திய மக்களுக்கு செய்கிற துரோகம். இதை கைவிட்டு இங்கே இருக்கிற உழைக்கின்ற மக்கள், ஜனநாயக சக்திகள், இளைஞர்கள் அனைவரும் இந்த ஜனநாயக விரோத அந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு ஓட்டு திருட்டுக்கு துணை போகின்ற தேர்தல் ஆணையத்தை கலைக்கவும் ஞானேஷ்குமாரை கைது செய்யவும் நோக்கிய போராட்டத்தை வீச்சாக கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் இந்த பாசிச சக்திகளை முறியடிக்க முடியும். மாறாக இந்தியா கூட்டணி என்பது ஒரு மண்குதிரையாகத்தான் எனக்கு இருக்குது. மண்குதிரை, அதை நம்பி பயணிக்க முடியாது என்கிற அளவில் தான் இருக்குது. ஒரு மண்மேட்டை மலை என்று மக்கள் நம்ப வைக்கப்படுகிறார்கள். அது பொய்யானது. ஆகவே இந்த மண்குதிரைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய மக்கள் இந்த தேர்தல் ஆணையத்தையும் RSS பிஜேபி கும்பலையும் தூக்கி எறிய வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும். அதற்கு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் கிழித்தெறிகின்ற போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அத்தகைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு தக்க பதிலீடு கொடுக்க முடியும், ஜனநாயகத்தை மீட்டமைக்க முடியும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.